ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இப்பொழுது நான் 22வது விபாகம் தமிழில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பதப்பிரிவுகள் மொழிபெயர்த்தல். முதலில் ஸ்லோகத்தை கூறிக்கொண்டு ஸ்லோகமாக ஒன்றன் பின் ஒன்றாக கூறிக்கொண்டு பின்பு பதப்பிரிவுகளை செய்கின்றேன். முதலில் தொடரலாம். உதீர்ண சர்வ தக்ஷுர் ரனீஷ சாஸ்வத ஸ்திரஹ பூஷயோ பூஷணோ பூதிர் விஷோகஹ சோக நாசனஹ. உதீர்ணஹ, தீர்ணம் தரணம் எல்லாம் அப்படியே அரைசிங் அர்த்தம். உத்துங்கிறது அரைசிங் அப்னு அர்த்தம். இதுக்கு தரணம் தாரணம் தீர்ணம்லாம் கிராசிங் அர்த்தம். நிறைய அர்த்தங்கள் வரும் சம்ஸ்கிருதம். இந்த உத்தீர்ணஹ உதீரதாம்னு நம்ம அமாவாசை மந்திரத்திலே சொல்லுவோம். இந்த உதீர்ணக அரைசிங், எழுந்து உயருதல் அப்படின்னு இருக்கலாம். உதீர்ணக அங்க அப்படியே எழுந்து வரவர் மட்டும் வரல, எல்லா இடத்திலையும் பரவக்கூடியவர் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் எழுந்து அருளப்பட்டவர் மட்டுமல்ல, சர்வதக சக்ஷு, அந்த சேர்த்தான சர்வத சக்ஷுலாம் வரும். சர்வதக ஃப்ரம், எல்லா இடத்திலும் இருந்து. இப்ப நான் டெல்லி தக அகம் ஆகச்சாமின்னா நான் டெல்லியில் இருந்து வருகின்றேன், தகன்னு போட்டுக்கலாம். சர்வதக எல்லா இடத்திலும் இருந்து, எல்லா ஃப்ரம் ஆல் பிளேசஸ், எல்லா இடங்களிலும் இருந்து. சர்வதக சக்ஷுகு, அவருடைய சக்ஷுகு எல்லா இடங்களிலும் வருதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அவருடைய திருஷ்டி நம்ம பேர்ல எப்பொழுதுமே இருக்குன்னு அர்த்தம். அனீஷக, ஈஷக அன் ஈஷக, ஈசனுக்கும் புறம்பானவர், ஈசனுக்கும் அப்பாற்பட்டவர். ஈசன் ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு வர்ணனையை வைத்துக் கொண்டவனால் அவரை வர்ணிக்க முடியாது. அதுதாங்க இதுல மாண்டூக்கிய உபனிஷத்துல பிரக்ஞः அப்ரக்ஞः ந பகிஹி ந அந்தஹ ந உபயதஹ ந பிரக்ஞான கணஹ எல்லாம் வரும். அது பிரக்ஞா வெளியிலும் இல்லை, அது உள்ளேயும் இல்லை. ந பிரக்ஞாவும் இல்லை, அப்ரக்ஞாவும் இல்லை, இது ரெண்டும் இல்லை. உபயதஹ, இது ரொம்ப அதே மாதிரி பகவான் அப்படி வர்ணிக்கிறார். பிகாஸ் பிசிக்ஸ் தான், பிலாசபி தான், தத்துவத்தில் எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தா நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கணும். ஹெட்ஸா இருந்தா டெய்ல்ஸ் இருக்கணும்னு சொல்ற மாதிரி. சரி, அதுக்கு பிறகு வருவோம். அனீஷக, ஈசனுக்கு புறம்பானவர், ஈசனை விட பெரியவர். ஈசனை நினைத்துக்காதீங்க, ஈசன் இல்லாமல் இருப்பவர், அவரும் அவர் தான். ஈசனாகவும் இருப்பவர், அனீசனாகவும் இருப்பவர். சாஸ்வதக ஸ்திரக, நிரந்தரமான இடம். ஸ்திரக, ஸ்திரமா இருக்கப்பட்டவர். அது சாதாரண தமிழ் தான். பூஷயோ பூஷணோ, பூஷய பூ சயனம். பூங்கிறது உலகம் சம்ஸ்கிருதத்தில், அதை பிரிச்சா சயனம். பூலோ அப்படியே லோகத்துல சயனமா இருக்கப்பட்டவர் எடுத்துக்கலாம். அந்த அந்த லோகத்தையே அவர் மேல உடுத்தின்னு இருக்காமன்னு எடுத்துக்கலாம். அந்த சயனங்கிறது ஸ்லீப், படுத்துக்கிறதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சயனிக்கிறாரு பார்த்தா இதுல உலகத்தை. பூஷயோ பூஷணம், பூஷணங்கிறது ஆபரணம். நபசோ பூஷணம் சந்திரோ நாரீணாம் பூஷணம் பதிஹி பிருத்திவ்யா பூஷணம் ராஜா வித்யா சர்வஸ்ய பூஷணம். நகை ஆபரணம், அவர் தான் அந்த ஆபரணம். உலகத்தினுடைய ஆபரணமே அவர் தான். பூதிஹி, அவர் மட்டும் இல்ல, விஷோக, அவரை சோகம் இல்லாதவர் அவர் தான். அந்த பூதிஹி, இந்த பூமியில இருக்கப்பட்ட அந்த பூதி பதி பூதி எல்லாம் அவர் தான். பூதி சோக நாசனக, விஷோக சோக நாசனக. சோகங்கள் ஜாஸ்தியா இருந்தாலும் நாசம் பண்ணவர், அசோகமாக கொடுக்கப்பட்டவர், விஷோகமா இருக்கப்பட்டவர், அதெல்லாம் ஒரு பிரத்யே வரும். அசோக அப்படின்னு, விஷோக நாசனக. சோகங்களை சம்பூர்ண பயங்கரமான ஸ்லோகங்களையும் நாசனக, நாசம் பண்ணுவர். விஷோக உங்களுக்கு தனியா வி போடுறதுனால அதை ஹலாதி பிரத்யா மூலமாக ஆப்போசிட் மீனிங் வரும்னா அது நான் இந்த இடத்துல ரெண்டும், சில ரெண்டும் வரும். விஷோக சோக நாசன சொல்ற மாதிரி அழுத்தமான சோகங்களை நாசனம் பண்ணப்பட்டவர் அர்த்தம். அர்ச்சிஷ்மானர்ச்சித கும்போ விஷுதாத்மா விஷோதன அனிருத்தோ பிரதிரத பிரத்யும்னோ மித விக்ரமஹ. அர்ச்சிஷ கும்பம். கும்பங்கிறது நம்ம பூர்ண கும்பம் கொண்டு இது பண்ற கும்பம். அர்ச்சிஷ்னா பியூஷ்னா அமிர்தம். அர்ச்சிஷ்னாக்கா உங்களுக்கு ஜுவாலா, சூரியனுடைய ஒளி. அந்த கும்பத்துல, அந்த கும்பம் அவர் எப்படி, நீங்க சாதாரண பூர்ண கும்பம்ல இந்த அர்ச்சிஷ்மானர்சித கும்போ விசுத்த ஆத்மா, நல்ல சுத்த ஆத்மா. வி உபசர்க ஸ்ட்ரென்த் கொடுக்கிறது. விசுத்த ஆத்மாவர்
விஷோதனக சோதனம் சோதனம் சம்சோதனம் சொல்ற மாதிரி சோதனங்கிறது என்னதுன்னா சுத்தமாக்குறது, உங்களை பியூரிஃபை பண்றது. வி உபசர்க அது அழுத்தம் சோதனத்துக்கு. ரொம்ப சோதனம், அவர் உங்களை தப்பு பண்ண மாற்றாலும் சரியாக்கிடுவார். அதாவது உங்க புண்ணிய பாபங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், உங்களை சுத்தமாக்க கூடியவர் சோதனம். அவர் தான் அதுக்கு விஷோதனகன்னு அவருக்கு பேரு. விஷோதனக அனிருத்தோ அப்பிரதிரதः பிரத்யும்னோ மித விக்ரமः. நிருத்தம்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டாப்பு, முடிஞ்சு போச்சு, முடிந்தது. நிருத்தம் அது தடஸ்தல், தடங்கம், தடங்கல் எல்லாமே இந்த நிருத்தத்தில் வரும். நிருத்தப்பட்ட நான் சொல்ற மாதிரி அது ஹலாதி பிரத்தியா ஆயிடும், மாறிடும். அவருக்கு ஒரு தடங்களும் இல்லை, தடங்கலற்றவன், தடையில்லாதவன், எப்பொழுதும் வெல்லக்கூடியவன் சொல்ற அர்த்தத்தில் இந்த நிருத்தம் இதான் அர்த்தம். ருத்தம் விருத்தம் நிருத்தம் இதான் அர்த்தம். அனிருத்தம்னா அதுக்கு நேர்மறை அர்த்தம். தடங்களுக்கு நேர்மறை, தடையற்றவன். அனிருத்தோ அப்பிரதிரதः. அனிருத்தோ பிரதிரதம் சேர்ந்து வரும், அதை கொஞ்சம் பிரிக்கணும், அப்பதான் உங்களுக்கு சுலபமா புரியும். ரதம் தேரு, பிரதிரதம் முன்னாடி இருக்கிற தேரு, உங்களுக்கு முன்னாடி பிரதிக்ரியா நீங்க பண்ற இது ரிட்டர்ன் பேக் தி டூயிங். பிரதிரதம் அப்பிரதிரதம், அதாவது அவருக்கு முன்னாடி தேர்கள் இருக்க முடியாது, ரதங்கள் இருக்க முடியாதுன்னா அவரை சேலஞ்ச் பண்ணப்பட்டவர்கள், அதாவது அவரை போருக்காகவா அல்லது அவருடைய திறமைக்காகவா சவால் விடுவிக்கப்பட்டவர்கள், விடுக்கப்பட்டவர்கள், விடுபவர்கள் இருக்க முடியாது. அப்பிரதிரதः அனிருத்தோ அப்பிரதிரத பிரத்யும்னோ மித விக்ரமः. அமித விக்ரமः பிரத்யும்னः பிரத்யும்னः தியூம வித்யுத். வித்யுத்னா மீன்ஸ் இது லைட்னிங் ஆங்கிலத்தில் சொல்றாங்க. மின்வெளி, மின் ஒளி, மின்னல்னு வானத்தில் நமக்கு வருது. அந்த மின்னல்லேருந்து வருகின்ற பிரகாசமான வெளிச்சம் தான் வித்யுத். தியும்னக அவர் தான். பிராங்கிறது அது அதுக்கு அழுத்தம் பெரிய அப்படின்னு அர்த்தம். பிரத்யும்னகன்னு பகவானுடைய மகனே ஒருத்தர் பிரத்யும்னான் இருக்கார். பிரத்யும்னோ அமித விக்ரம அப்படிதான் எடுத்துக்கணும். எஸ் மாதிரி போட்டிருப்பான். மிதங்கிறது உங்களுக்கு அளவற்றவன், அளவுள்ளவன். மிதம் அது நமக்கு மிதமா இருக்குப்பா, ஓகேயா இருக்குன்னு தமிழ்லேயே கூட சொல்றோம். அளவா இருக்கே, சரியா இருக்கு, பாகமா இருக்கே அப்படியெல்லாம் சொல்லுவோம். நமக்கு அதுக்கு அளவு எடுத்துடலாம், கரெக்டா இருக்கு அப்படின்னு, சரியா இருக்கு. அமிதம்னா அவர் அளவற்றவன், அவரை உங்களால் அளக்க முடியாது. விக்ரமஹ, கிரமஹ பதம் பதமா கிரமமா எல்லா காரியங்களிலும் கிரமமா செய்யப்பட்டவர். விங்கிறது உபசர்க்கம், விக்ரமஹன்னு வரும். மிகவும் பதம் பதமாக காரியங்களை செய்யப்பட்டவன், நிதானமாக வெற்றிகரமாக செய்யப்பட்டவன் தான் கிரமஹ விக்ரமஹ. பராக்கிரமினா ரொம்ப சூரசாலி, தைரியசாலி, சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சில உபசர்க்கங்களை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தங்கள் வரும். அமித விக்ரமஹ. ஸோ அமிதம் அவருடைய இதுக்கு உங்களால அளவு போட முடியாது. அவருடைய செயல்களுக்கோ அவருடைய பதம் பதமா அது அவருடைய ஆழ்ந்த நிதானமான செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஒரு அளவே இல்லை, அளவற்றவர். அதெல்லாம் ஒரு அளவு போட முடியாது. அமித விக்ரமஹ. காலநேமி நிஹா வீரர் சூரர் ஷௌரிர் ஜனேஸ்வரஹ திரிலோகாத்மா திரிலோகேஷஹ கேசவஹ கேஷிஹா ஹரிஹி. காலநேமி, நேமிங்கிறது உங்களுக்கு எல்லை. உதாரணமாக வர்த்துல ரூபத்தில் இருக்கிறது ஒரு எல்லை தான் காலநேமி. காலன்னு சொல்றதுனால சொல்றேன், காலங்கிறது சக்கரம், காலத்தின் சக்கரம் அப்படின்னு சொல்லலாம். கால நேமிம்பாங்க. ராமாயணத்துல கூட கால நேமி தான் எதிர்த்தான் ஹனுமார. கால நேமி நிஹா, அந்த காலத்தின் சக்கரத்தையே இல்லாம ஆக்கிடுவார். அவருக்கு காலத்தின் சக்கரங்கள் இல்லை, நமக்கு தான் இருக்கு. கால நேமி நிஹா வீரக அவர் இல்லையா, வீரக ஷௌரிஹி, ரொம்ப பிரேவ்னு சொல்லுவாங்க, தைரியம். ஷௌரியர், தைரியேன வீரியேன சௌரியேன. அதனால எதற்கும் அஞ்சமற்றவர், அஞ்சா நெஞ்சமுடையவர்னு வச்சுக்கலாம். தைரியமா ஷௌரியர் சூரக தேவ. யாருக்கு? ஜனேஸ்வரக, ஜனங்களுடைய ஈஸ்வரன். ஜனானாம் ஈஸ்வரன், ஜனச ஈஸ்வரன்.
நம்மளுடைய ஈஸ்வரன் யாரு? அவர் தான், அவரும் தேவன் தான். அந்த தேவன் தான் ஜனேஸ்வரக. இப்போ இதெல்லாம் சூரர் சௌரீர் ஜனேஸ்வரகங்கிறது அப்படியே. சூரகங்கிறது யாரு? சூரன் அசூரன், தேவர்கள் ராட்சசர்கள். அப்போ அவர் தான் தேவன். சூரர் ஜனேஸ்வரக, ஜனங்களுடைய தேவனே ஈஸ்வரனே அவர் தான் ஒரு தேவன் அப்படின்னு வச்சுக்கலாம். சூரக பெரிய சௌரீர் தேவக அவர், சௌரீர் சூரக. சாதாரணமா இந்திரன் மாதிரி கூட இல்லை, அதுக்கும் மேல சௌரீர் தேவன். சூரக சௌரீர் சூரக. அப்புறம் ஜனேஸ்வரக, அது பிரிக்கணும். ஜனஸ்ய ஈஸ்வர ஜனேஸ்வரக. திரிலோகாத்மா திரிலோகேஷ கேசவ கேஷிஹா ஹரி. திரிலோகாத்மா, 3 லோகம் வச்சுங்கோ. பூர்புவ சுவ, அதாவது சொர்க்கலோகம், புவலோகம், பாதாள லோகம்னு வச்சுங்கோ. அவர் தான் ஆத்மா, அதாவது எங்கும் நிறைந்தவர் அர்த்தம். இந்த ஐயம் ஒன்லி இந்த ஹெவன் இல்லை, பாதாளத்திலேயும் அவருடைய ஆத்மா இருக்கு. அப்போதான் அந்த தாமஸ் ஆன்சமுடைய அவன் ஒரு பெரிய கிறிஸ்துவ பாதிரியாராக இருந்தவர் 1033 1033 1000 வருஷம் 1033 வருஷத்துல அவர் கிறிஸ்துவ மதத்திலேருந்து கொஞ்சம் வெளியில வந்து ஞானத்தை சிந்திச்சு அவர் எழுத ஆரம்பிச்சார். ஆத்மா எல்லா இடத்துலயும் இருக்கணும். ஹூ கிரியேட்டட் த டெவில்னு கேட்டார். யாரு இந்த பாதாளத்தை படைத்தார்கள்? நம்ம வேதத்துல அப்பவே இருக்கு, பகவான் தான் படைச்சிருக்கணும். பிசாசையும் பகவான், இல்லைன்னா பிசாஸ் தனியா படைச்சுன்னு கொடுத்தனா அதுக்கு தனி சக்தி வந்துடும். ஸோ திரிலோகாத்மா திரிலோகேஷக. கேஷகங்கிறது என்னதுன்னா தலைமுடி, கேஷம்பாங்க. சாதாரணமாக அப்படியே எடுத்துக்க முடியாது. நான் சொல்லித்தரேன், அது பிசிக்ஸ், இயற்பியல், பௌத்த சாஸ்திரம். திரிலோகாத்மா திரிலோகேஷக முடியாச்சா? ஸ்ட்ரிங் தியரின்னு ஒன்று இருக்கு. அதாவது இப்போ வர ஆரம்பிச்சிருக்கோம் 50-60 வருஷமா ஸ்ட்ரிங் தியரி. இந்த பிரபஞ்சத்தை எப்படி அளக்கலாம்? ஸ்ட்ரிங்ஸ் தான், எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ் தான்ங்கிறாங்க. அது ஒரு பெரிய தியரி, எம் தியரி, ஸ்ட்ரிங் தியரி எல்லாம். அது அப்புறம் பிறகு பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்திற்கு முன்னாடி ஸ்ட்ரிங்ஸ் தான், முடிகள் தான் அது வரும். அதை தான் இதுல வந்து ஸ்ட்ரிங், இந்த ஹேர், கேஷக. அவர் தான் இந்த கேசவன். இந்த கேசத்தை, இந்த ஸ்ட்ரிங் தியரியை வைத்துக் கொண்டிருக்கப்பட்டவன் தான் இந்த கேசவன், இந்த உலகத்தை உண்டாக்கினவன். கேசம் மூலமாக இந்த உலகத்தை படைத்தவன், the string theory, string theorist. கேசவக கேஷிஹா. கேஷின்னு ஒருத்தன் தான் ஒரு அரக்கன் மகாபாரதத்தில். அது பகவான் வந்து அவனை ஹரணம் பண்றார். ஹரிஹி இகாராந்த புன்லிங்க. எவன் ஹரணம் பண்றாரோ இந்த துஷ்டங்களை அவர் தான் ஹரிஹி. இகாராந்த புன்லிங்க சப்த. ஹரிஹி ஹரி ஹரய ஹரிம் ஹரி ஹரின்னு ஹரினா ஹரிபியாம் ஹரிபின்னு போகும். ஹரே ஹரிபியாம் ஹரிபியா, அது கிராமர். ஸோ ஹரிஹி ஹரணம் பண்ணப்பட்டவர் அவர் தான். கேசவக கேஷிஹா. கேஷிஹா ஹரணம். ஹரிஹி அந்த அவர். ஹரிஹி காமதேவ காமபால காமீகாந்த கிருதாகமஹ அனிர்தேஷ்ய வபுர் விஷ்ணுர் விரானந்தோ தனஞ்சய. காமதேவ, காமங்கிறது இச்சைகள், மனிதனுடைய இச்சைகள், ஆசைகள். அவர் தான் அதுக்கு தேவன். அவர் வேண்டினாலும் நம்முடைய இந்த 90-90 வருஷம் 100 வருஷம் இல்லை மறுபிறப்புகள் வருஷங்களெல்லாம் நம்முடைய இச்சைகள் நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணும், நல்ல இச்சைகள்லாம் அவர் தான் தேவன். இஸ் எ டெய்டி. காமதேவக காம பாலக, பாலனம் பண்ணப்பட்டவர், ஆட்சி செய்யப்பட்டவர், ராஜபாலகர் மாதிரி, பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி. காமதேவக காம பாலக, பாலனம் பண்ணப்பட்டவர். கோபாலன், கோவை, அதாவது பசுக்களை பாலனம், அதாவது ரட்சிக்கிறது, ஆட்சி செய்யறது, ரூலிங் ஓவர், ப்ரொடெக்ஷன். காமதேவக ரக்ஷணம். காமதேவக காமபாலக, அவர் தான் அந்த காமி. இகாராந்த புன்லிங்க ஹரிஹி மாதிரி அவர் தான் அந்த இந்த இச்சைகளுடைய தெய்வன். அவர் தான் முழு இச்சைகள் என்றால் அப்படியே இச்சைகளை நீங்கள் அளவெடுக்கிறீர்கள் என்றால் அந்த இச்சைகள் முழுக்க அவர் தான் இருக்கின்றார். காமி காந்தக, அவர் தான் அந்த கிராவிட்டி. காந்தகன அழகுனால, கிருஷ்ண பரமாத்மாவுடைய முகம் அழகுனால அப்படியே காந்த சக்தி இருக்கும்பா, இழுக்கிற சக்தி. அதாவது அவருடைய அழகும் அவருடைய புத்திசாலித்தனத்தையும் குழந்தை பருவத்தில் பாலகிருஷ்ணா இருக்கிறத. காந்தகங்கிறது அட்ராக்ஷன், கிராவிட்டி. எப்படின்னா அதே மாதிரி பிசிக்ஸ் தான், இயற்பியல் தான். உலகம் உண்டாக்குற முதல்ல அளவற்ற ஒரு சிறு புள்ளி. லாரன்ஸ் கிராஸ் சொல்றாரு ஒண்ணுமே இல்லை, நத்திங்னஸ்லேருந்து வெடிச்சதுதாங்கிறார். அந்த அளவு இன்ஃபினிட்லி ஸ்மால் டாட்டுங்கிறாங்க எல்லா பிசிக்ஸ். வெடிச்சு அது சிதறி அது எல்லாம் வளர்ந்துன்னு இருக்கு. அது திருப்பி அப்படியே இழுத்துன்னு திருப்பி உள்ள போயிடும். காந்த சக்திக்கு மூலம் அந்த இன்ஃபினிட் ஸ்மால் டாட்லயே போயிடும். அந்த அளவற்ற அந்த பொட்டு அங்கேயே போய் சேர்ந்துடும். பொம்முன்னு வெடிச்சு திருப்பி எல்லாம் அங்கே போயிடும். அதுதான் அந்த காந்தக, அவர் தான் காமி காந்த கிருத ஆகமக. கிருதாகமகங்கிறது
கிருதம் பண்ணப்படுறதுக்கு ஆகமக, ஒன் ஹூ கம்ஸ், அவர் வருகின்றார் கிருதங்கள் பண்ண, காரியங்களை செய்ய. ஆகமகங்கிறது ஆகமனம், டு கம். அகம் ஆகச்சாமி, சஹ ஆகச்சதி அப்படின்னா ஹீ கம்ஸ். ஐ கம், அகம் ஆகச்சாமி, சஹ ஆகச்சதி. ஸோ எல்லா கிருதங்களுக்கும் எல்லா காரியங்களுக்கும் கிருதாகமக அவர் தான். அனிர்தேஷ்ய வபு, நிர்தேஷ்யம்னா நிர்திஷ்டம், நிர்தேசனா குறித்து காட்டுறது. வபுகு உடம்பு, சாதாரணமாக குறித்து காட்டுறது. இதை கீழ்கண்ட வரையில் குறித்து காட்டவும், தவறை குறித்து காட்டவும் நிர்திஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறித்து காட்டக்கூடிய வபுகு அவர்கிட்ட இல்லை வந்ததுனால, ஹலாதி பிரத்யம் வந்ததுனால நேர்மறை. நிர்தேசிய வபுகுனா உடம்ப நீ குறித்து காட்டலாம். நிர்தேசிய வபுகு, அனிர்தேசிய வபுகு வீரக, அவர்தான் வீரக. அனந்தோ, அந்தம் அனந்தம், அதேதான். அந்தனா கடைசி, அனந்தம்னா எண்ட்லெஸ். அந்தாத்து, ஏன்னா வர்த்தனால, அந்த வர்த்தனால, ஸ்வரக வர்த்தனால. அனந்தோ, அனந்தோ தனஞ்சய, தனம் பிளஸ் ஜெய. தனஞ்சயங்கிறது என்னன்னாக்கா குணசந்தியில் வரும். இல்லை, ஆமாம், குணசந்தியில் வரும். குணசந்தியில் வராது, பரசவர்ண சந்தியில் வரும். தனம் பிளஸ் ஜய, தனஞ்சய. தனஞ்சய பரசவர்ண சந்தியில் வரும். தனம் பிளஸ் ஜெய. தனம் வந்து புல்லிங்கம், நபும்சக லிங்கம், நியூட்ரஜெண்டர். அப்போ அதுக்கு துதியா விபக்தியும் தனமை அப்படின்னு வரும். ஐ இரண்டாம் வேற்று. தனஞ்சய, தனத்தை வென்றவர் தனஞ்சய, அவ்வளவுதான். சிம்பிள், சாதாரணம். தனஞ்சய பிரம்மண்யோ பிரம்மகிருத் பிரம்மா பிரம்ம பிரம்ம விவர்தன பிரம்மவித் பிராமணோ பிரம்மி பிரம்மஜ்ஞோ பிராமண பிரிய. பிரம்மண்யம், இவனுக்கு அந்த பிரம்மத்தை தெரியுமா, அவன் தான் பிரம்மண்யம். பிரம்மண்யம் பிரம்மத்தை தெரிஞ்ச பிரம்மண்யோ பிரம்மண்யன்னு போட்டுக்கணும், பிரிக்கணும் நம்ம. ஏன்னா ராமோ ஜெயதி ராமஹ பிளஸ் ஜெயதி ராமோ ஜெயத்தின்னு வரும். பிரம்மண்ய பிரம்ம கிருத்து, பிரம்மத்தை கிருதம் பண்ணப்பட்டவர், பிரம்மத்தை பண்ணினவர், உண்டாக்கினவர். பிரம்ம கிருத் பிரம்மா, அவர் தான் அந்த பிரம்மா. பிரம்மா பிரம்ம பிரம்மவித் வர்தனஹ, பிரம்ம பிரம்ம விவர்தனஹ. பிரம்மம் இந்த பிரம்மத்தை விவர்தனம் பண்ணினப்பட்ட, வர்தனம் பண்ணினவர். வர்தனா உங்களுக்கு தெரியும், சாமானிய தமிழ் வார்த்தை தான். வர்தனங்கிறது அதை விரிவாக்குறது. விரிவாகின இந்த யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங்கிறான், அதுக்கும் அவங்க அர்த்தம் கொடுத்துட்டாங்க ரிஷிகள். விவர்தனம், பிரம்மத்தையே விவர்தனம் பண்றதுங்கிற. நீ அப்படி யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங்னா ஒரு கடைசியில் ஒரு யூனிவர்ஸ் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளதான் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங், ஷிஃப்ட் ஆஃப் இன்ஃப்ராரெட் ரேஸ், அது பார்த்தா தெரியும். அவர் எட்வின் ஹபிள் கண்டுபிடிச்சார் இல்லைங்கள. அது பெரிய பௌத்த இது இயற்பியல் சாஸ்திரம், பௌத்த சாஸ்திரம், பிசிக்ஸ். அந்த பிரம்மத்தை விவர்தனம் பண்ணப்பட்டவர். வி பிளஸ் வர்தனம், அவ்வளவுதான். வி ஃபோர்ஸ் டு வர்தனம், மோஸ்ட் டெவலப்பிங், அந்த மாதிரி சொல்ற மாதிரி. வர்தனம், எக்ஸ்பான்ஷன், விரிவுபட்டவர். பிரம்மவித் பிராமணோ பிரம்மி பிரம்மஜ்ஞோ பிராமண பிரிய. பிரம்ம வித்யா அவர் தான். பிரம்மவித், பிரம்மத்தோட வித்தியை, ஆத்ம வித்திய மாதிரி பிரம்மவித் பிராமண. யாரு அந்த பிரம்மவித்தை கண்டுபிடிக்கிறதுக்காக செல்கின்றார்களோ, அந்த பாதையில் செல்கின்றார்களோ, அவர்கள் தான் பிராமண. பிரம்மவித் பிராமணோ பிரம்மி, யுகாரந்த புல்லிங்க பிரம்மி, அவர் தான் அந்த பிரம்மா. யுகார பிரம்மி பிரம்மஜ்ஞோ பிராமண பிரிய. பிரம்ம யஜ்ஞம், பிரம்மஜ்ஞம். யஜ்யம் தான் யாகம், பிரம்ம யாகம். பெரிய பெரிய யாகங்கள்ல நிறைய இருக்கு. அந்த பிரம்மஜ்யம் பிராமணர்கள், அந்த பண்றார்கள் இல்ல, இந்த பிரம்மத்தை தேடி போகப்பட்டவர்கள் பிராமணர்கள், அந்த பிரம்ம யஜ்யத்தை செய்கின்றார்கள். அவர்களுடைய பிரிய மகாவிஷ்ணு தான், இவர் தான். இல்ல மகாவிஷ்ணுக்கு இந்த பிரம்ம யஜ்யத்தை பண்ணப்பட்டவங்களுக்கும் பிரியக தான். அப்படி ரெண்டு இடத்துலயும் எடுத்துக்கலாம். பிரம்மண்யோ பிரம்மா பிரம்ம பிரம்ம விவர்தன பிரம்மணோ பிரம்மவித் பிராமணோ பிரம்மி பிரம்மஜ்ஞோ பிராமண பிரிய. பிராமண பிரியக தான். பிரம்ம ஞானத்தை தேடி செல்கின்ற பிராமணர்கள் யாரெல்லாம் தேடி செல்கின்றார்களோ, எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், யார் பிரம்ம ஞானத்தை தேடி செல்கின்றார்களோ, சித்தர்கள் கூட சென்றிருக்கிறார்கள், யாரும் செல்லலாம்.
வால்மீகி சென்றிருக்கிறார். அவர் பிராமணர் என்று கூறப்பட்டவர் அல்ல. ஆனால் அவர் பிராமணர் என பிரம்ம வித்தியை தேடிக்கொண்டு செல்லப்பட்டவர் சென்றுள்ளார். அதனால பிராமண பிரிய. மகாக்கிரமோ மகாகர்மா மகாதேஜோ மகோரக மகாகிருதுர் மகாயஜ்வா மகாயஜ்யோ மகாஹவிஹி. மகாக்கிரம கிரமக நான் சொன்னேன், கிரமமா போறது பதே பதே. அதுல அந்த பதத்துல அந்த கிரமமா போற வித்தியைகள் அவர்தான் மகான், அவர்தான் மகா பெரியவர், அவருக்கு மேல கிடையாது. மகாக்கிரமோ மகா கர்மோ அவர்தான் கர்மா. மகா தேஜக, தேஜஸ்ன்னு சொல்ற தமிழ்லயே தேஜஸ் தான் சொல்லுவாங்க. தேஜஸ்னா ஒளி, பவித்திர ஒளி அப்படின்னு. அது ரெண்டுத்தையும் வெறும் ஒளி இல்ல, சூடுபடுற ஒளி இல்ல, பவித்திரமான புண்ணிய ருச்சிகரமான ரசிக்கக்கூடிய ஒளின்னு வச்சுக்கோங்க. மகா தேஜோ மகா ஹவிஹி. மகா தேஜா மகோரக, மகா பிளஸ் உரக, அ பிளஸ் உ குணசந்தியில வரும், ஓ வந்துடும், மொஹோரகன்னு வரும். உரகங்கிறது என்ன? வழுக்கி கொண்டு போகுது ஊரகம் அப்படிம்பாங்க. என்னுடைய கிராமத்து பக்கத்து அங்கேருந்து ஒரு பின்னாடி கிராமம் பேர், கிராமம் இல்லை இடம் பேர் ஊரகம் பாங்க. பாம்பு நிறைய போயிட்டு இருந்தது அந்த காலத்தில். பெருவனம் ஊரகம்லாம் இருக்கு. அந்த உரகம்ங்கிறது வழுக்கி கொண்டு போகிறது, பாம்பை குறிக்கிறது. பாம்புன்னு வச்சுக்கலாம். மகா உரகம் அவர் தான். ஏன்னா உலகமே பிரபஞ்சமே, உலகத்தின் உள் உலகம், உலகத்தின் இப்போ நம்ம உலகம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சுத்தின்னு இருக்கே பாம்பு மாதிரி. சூரியன், சூரியனும் 9 குழந்தைகளும் பெரிய ஒரு பாம்பு மாதிரி சுத்தின்னு இருக்கு. என்னது? கற்கள், மீட்டியராய்ட்ஸ்பாங்க. இந்த மில்கி வே, இந்த பாலைவனம் மண்டலம், அதையும் வெளியில அப்படியே கிராவிடேஷனல் இது சுத்தின்னு இருக்கு, மேக்னெட்டிக் வேவ். எல்லாம் அப்படிதான், எல்லாம் சக்கரம் தான் மகாவிஷ்ணுவோட. அதுதான் அழகா கொண்டு வராங்க இந்த இடத்துல. சும்மா பகவான் அப்படி இப்படி சொல்றது இல்லை. இதெல்லாம் இயற்பியலாக ஆழ்ந்த சிந்தனைகள், தியானங்கள் மூலமாக கண்டெடுத்தப்பட்ட சில ரகசியங்களை ரிஷிகள் மகாவிஷ்ணு ஸ்துதி மூலமாக தெளிப்படுத்துகின்றார்கள், விவரப்படுத்துகின்றார்கள், மக்களுக்காக அதை தெரியப்படுத்துகின்றார்கள். மகோரக மகாகர்த்துர் மகாயஜ்வா மகாயஜ்யோ மகாவிஹி. அவர்தான் மகாகிருத்தும். இந்த யஜ்யங்கள் மகா யஜ்வாங்கிறது யார் யஜ்யங்களை செய்யப்பட்டவார்களோ அவர் யஜ்வாம்பா. மகா யஜ்வா அவர் தான். அந்த மகாகிருத்தோ மகா யஜ்வா, அந்த கிருதம் பண்ணப்பட்டவர் செய்யக்கூடிய எதெல்லாம் மகாகிருத்தர் மகாயஜ்வா மகாயஜ்யத்தை மகாஹவிஹி. யஜ்யங்கிறது சாதாரணமாக எல்லாமே சேர்ந்தது யஜ்யம். இஷ்டிகைகளை போடுறது, அதுக்கப்புறம் சமித்தியை வைக்கிறது, விரட்டியை வைக்கிறது, தீபத்தை அதை ஏற்றி வச்சு மந்திரங்கள்லாம் சொல்ல அந்த ப்ராசஸ், அந்த 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 விதி தான் யஜ்யம். ஹவிவிங்கிறது வெறும் அந்த ஹவிஸ், அந்த ஹோம குண்டம். அப்போ இவர் கிருதம் பண்ணிடுற மகாகிருத்தர் மகாயஜ்வா மகாயஜ்யோ மகாஹவிஹி. இது அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா யஜ்யமும் அவர் தான் பெரியவர், ஹவிஸும் அவர் தான். மகாயஜ்யோ மகாஹவிஹி. ஸ்தவ்ய ஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம் ஸ்துதர் ஸ்தோத்தாரண பிரிய பூர்ணக பூரயிதா புண்ணிய புண்ணியகீர்த்திர் ரணாமயன்னு வரும். ஸ்தவ்ய, ஸ்தவ்யங்கிறது யாரு? யார் ஒருத்தர் ஸ்தவ்யம் பண்றாளோ, யார் ஒருத்தர் அருகதை இருக்கு அவள்கிட்ட, வணங்கப்பட வேண்டுபட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஸ்தவ்ய, டு பி பிரேஸ்ட். அவர் தான் சொல்லலாம். நம்ம அவர் எல்லாவித அருகதையும் இருக்கு. அவர் தான். நாம அவரைத்தான், மகாவிஷ்ணுவைத்தான் ஸ்துதிக்க வேண்டும். அவர் தான் ஸ்தவ்ய. அதான் ஸ்தவ்ய அர்த்தம். ஸ்தவ்ய ஸ்தவ பிரிய. நேச்சுரலா இயற்கையாகவே அவருக்கு ஸ்தவ பிரிய. நம்மளாம் பண்ணா நம்மள அவருக்கு பிரியமா எடுத்துப்பார். ஸ்தவ பிரிய அவருக்கும் பிடிக்கும். ஸ்தவ்ய ஸ்தோத்திரம் பண்றது அவருக்கும் பிடிக்கும். ஸ்தவ்ய ஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம். ஏன்னா ஸ்தோத்திரம் பண்ணாம அவர் அப்படி இல்லை, அவர் எல்லாம் பரமாத்மான்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதுவும் அவருக்கு பிடிக்கும். அந்த ஸ்தோத்திரத்துல அவர் இருக்கார், ஸ்தோத்திரத்திலையும் அவர் ஏத்துப்பார், அவருக்கு அது பிடிக்கும். அந்த பிடித்தல்லையும் அவர் இருக்கார். இதுதான் அந்த அர்த்தம். இந்த ஆழ்ந்த ஆழ்ந்த ஒரு ஒரு கமா ஃபுல் ஸ்டாப்லயும் போறாங்க, முற்றுப்புள்ளிலையும். ஸ்தவ்ய ஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் நம்ம சொல்ற ஸ்தோத்திரம், எல்லா ஸ்தோத்திரங்களும் பகவத்கீதையிலேருந்து ராமாயணம் மகாபாரதத்திலையும் சொல்லுங்க. ஸ்தவ்ய ஸ்தவ பிரிய ஸ்தோத்திர ஸ்துதஹ ஸ்தோதா ரணப்பிரிய. ஸ்துதஹ தஹ தாரண பிரியன்னு அப்படி பிரிக்கணும். தாரணங்கிறது கடந்து செல்லுதல், கிராசிங், ஸ்விம்மிங், நீந்துறது வச்சுக்கோங்க. நீந்துறதுன்னு ஒரு இடம் அர்த்தம் இருக்கும். கடந்து செல்லுதல்.
ஸ்தஹ, ஸ்தரம், ஸ்தரல் அப்படி சொல்லுவோம். நான் எடுத்துக்கிற அர்த்தம் என்ன, எல்லா லெவல்ஸ், எல்லா நிலைகள், நிலைப்பாடுகள், 1, 2, 3, 4ஆம் நிலைப்பாடு, 5ஆம் நிலைப்பாடு, கঠিன நிலைப்பாடுகள்லாம் நிலைகள் எல்லாம் அவர் நம்பினா நம்ம அவர் கடந்து செல்வோம் கடைசியில் அந்த மகா ஒளிக்கு. இல்லை, அவர் நம்மளை கடந்து செல்வார். நம்மளை கடந்து செல்ல அவர் நமக்கு உதவி செய்வார். தரணம், அவரும் கடந்து செல்கின்றார். தரணம், தாரணம் சொல்லுவாங்க. தரணம்ங்கிறது ஸ்விம்மிங், நீந்துறது. தாரணம் ஸ்துதஸ்தோதா தரண பிரியன்னு பார்த்துக்கணும். ஸ்தரக எல்லா லெவல்ஸையும், அதை ஸ்தோதாவை அப்படிதான் பிரிக்கணும். ஸ்தோதா ரணப்பிரிய, ஸ்தக தாரணக பிரியக அப்படி எடுத்துக்கணும். பூர்ணக, பூரைதா. பூரைதா திருச்சி பிரத்ய கிருதத்தில் வரும். பூரைதா எல்லாம் எல்லாருக்கும் செய்யக்கூடிய தன்மை உடையவர். இஸ் கால்ட் பூரைதா. யான்னு வரதுனால நிஜந்த பிரத்யத்தில் வரும்னு நினைக்கிறேன். யா யகார மீன்ஸ் மேக்கிங் சம் ஒன் டு டூ, செய்விப்பித்தல், செய்விப்பது. பூர்ணக, பூரைதா புண்ணியக, அவர் தான். புண்ணியம்னு எடுத்தீங்கன்னா அவர் தான். ஃபுல்லா இருப்பார். அவர் எங்கேயும் இருக்கார். எல்லா புண்ணியங்களையும் அவர் தான் இருக்கார். பூர்ண பூரைதா புண்ணியக, புண்ணிய கீர்த்தி, புண்ணிய கீர்த்திர் ரணா, அதெல்லாம் புண்ணிய கீர்த்தி. அனாமயக, ஆமயகனா வியாதி, அனாமயகனா வியாதி இல்லாமல் இருத்தல். புண்ணிய கீர்த்தினால உங்களுக்கு வியாதி இல்லாமல் இருத்தல் ஆக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு அவர் தான். மகாவிஷ்ணு தான் புண்ணிய கீர்த்தனா நமக்கு தெரியும். ஸ்லோகங்கள், பாட்டுக்கள், பஜனைகள், பகவானை ஸ்துதித்தல், புண்ணிய கீர்த்தியா இருக்கணும். இந்த ஜாஸ் மியூசிக்லாம் புண்ணிய கீர்த்தி. அனாமயக, அனாமயக ஃப்ரீ ஃப்ரம் சிக்னஸ், வியாதி இல்லாமல் இருக்கப்பட்டவன் அவன்தான். அவன் நமக்கு தான் வியாதி இல்லாமல் இருக்கப்பட்டவனாக நம்மை செய்விப்பான் என்று அர்த்தம். இத்துடன் இதை விவாகத்தை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் பிறகு பார்க்கலாம். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஹரி ஓம்.